ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து கிளாஸ் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். Science and technology is an integral part of the Indian culture, has been enabling force behind the longevity of the India's civilization. இந்திய கலாச்சாரத்தில் ஒருங்கிணைஞ்ச பகுதியாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ்என்டி இந்தியாவோட நாகரிகத்தோட நீண்ட ஆயுளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தியாக இயக்கி வருது. It is not only allowed to question natural landscape with a sense of inquiry, but also opened the gate to prosperity by helping the society to lead the technology-driven life. ஸோ இது இயற்கையான நிலப்பரப்பை விசாரணை உணர்வோட கேள்வி கேட்க அனுமதித்தது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக உந்துதல் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ சமூகத்திற்கு உதவுவதோட மூலம்தான் செழிப்புக்கான வாயிலையும் திறக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம். The archaeological remains at the various sites of Indus Valley civilization allows us to know about its technological progress. The key scientific developments and the achievements by Indus Valley people include சிந்து சமவெளி நாகரிகத்தோட பல்வேறு தளங்களில் உள்ள தொல்பொருள் எச்சங்கள் அதோட தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பற்றி அறிய நமக்கு வழிவகுக்குது, அனுமதிக்குது. சிந்து சமவெளி மக்களோட முக்கிய அறிவியல் முன்னேற்றங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கிடெக்சர் அண்டு சிவில் இன்ஜினியரிங். The well-planned urban centers based on the definite layout pattern with scientific roads, drainage system, with the use of corbel technique, public structures like granaries and great bath, world's first tidal port at the head of Gulf of Cambay in Gujarat were much ahead of the times and precursor to the modern concept of the architecture and civil engineering. சிவில் இன்ஜினியரிங். இப்போ இந்த கட்டிடக்கலை இருக்குல்ல, கட்டிடக்கலை அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை, சிவில் இன்ஜினியரிங் பொறியியல் சார்ந்த ஒரு சிவில் துறை. விஞ்ஞான சாலைகளில் கொண்ட திட்டவட்டமான தளவமைப்பு முறையை அடிப்படையில் நன்கு திட்டமிடப்பட்ட நகர மையங்கள், வடிகால் அமைப்பு, அதோட கார்பல் நுட்பத்தை பயன்படுத்தின வடிகால் அமைப்பு, பொது கட்டமைப்புகள்னு பார்க்கும்போது பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன மாதிரினா களஞ்சியங்கள் மற்றும் கிரானரிஸு அண்டு கிரேட் பாத், சிறந்த குளியல் போன்ற இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி. இது குஜராத்தில் உள்ள வளைகுடா ஒரு பகுதி தலைப்பகுதியில் இருக்குது. உலகில் முதல் அலை துறைமுகம் காலங்களை விடவும் கட்டிடக்கலை மற்றும் சிவில் இன்ஜினியரிங் நவீன கருத்துக்கு முன்னோடியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் அதிலே பார்த்தோம்னா இரிகேஷன் சிஸ்டம்னு வரும். They had an innovative irrigation system of artificial reservoirs that led them to achieve size and prosperity. இரிகேஷன் சிஸ்டம்னு பார்த்தோம்னா நீர்ப்பாசன முறைன்னு சொல்கிறோம். அதை செயற்கை நீர் தேக்கங்களோட புதுமையான நீர்ப்பாசன முறையை கொண்டிருக்கும். அதோட அளவு மற்றும் செழிப்பை அடைகிறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்குது. அடுத்து weights measurement and metrology. There were standardized systems of weights and measurements along with the calibration in multiple subdivisions.
எடைகளோ அதோட அளவீட்டு மற்றும் உலோகத்தை பற்றி தான் பார்க்குறோம். பல உட்பிரிவுகளில் அளவு திருத்தத்தோட எடைகள் மற்றும் அளவீடுகளோட தரப்பட்ட அமைப்புகள் வந்து இருக்கிறது. அது தேர்ட் ஒன் வந்து மெடிக்கல் சயின்சஸ் பார்க்குறோம். It was announced in journal Nature in April 2006 that oldest evidence in human history of the drilling of tooth in vivo, that is in a living person, was found Mehrag around 7000 BC. The people of Indus Valley civilization practiced trepanation, which is kind of medical intervention, making a burr hole in the skull to treat the migraines and mental disorders. இந்த மருத்துவ அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 2006 ஜேர்னல் நேச்சரில் வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜேர்னல் நேச்சருங்கிற ஒரு புக்கில் அதில் வந்து அதில் வைவோவில் பல துளையிடுவதற்கான மனித வரலாற்றில் மிக பழமையான சான்றுகள் வந்து இருக்குது. பற்கள் மூலமாக துளையிடுறதுக்கு பல சான்றுகள் அந்த காலத்தில் கிமு 7000க்கு முன்னாடி வாழ்ந்த உயிருள்ள ஒரு நபருக்கு வந்து மெஹர்கரில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சிந்து சமவெளி நாகரிகத்தோட மக்கள் வந்து ட்ரெபினேஷன் அப்படிங்கிற பயிற்சி வந்து செஞ்சாங்க. இது வந்து ஒற்றை தலைவலி மற்றும் மனநல கோளாறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு சரி பண்ணுற விதமாக இதை பண்ணுறாங்க. இந்த ட்ரெபினேஷனை வந்து பண்ணுறாங்க. அந்த ட்ரெபினேஷனில் பார்த்தோன்னா ஒரு மண்டை ஓட்டில் ஸ்கல்லில் வந்து ஒரு பர் ஹோல் வந்து போடுறாங்க. இது எதுக்குன்னு கேட்டோன்னா நம்மளோட அந்த ஒத்த தலைவலி அப்புறம் இந்த மென்டல் டிஸார்டர்ஸ் மனநல கோளாறுகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து போஸ்ட் இண்டஸ் வேலி. During this time, India was a land of sages, saints and seers, as well as the land of scholars and scientists. சிந்துவுக்கு பிந்தைய பள்ளத்தாக்கு அந்த நேரத்தில் வந்து இந்தியா அந்த டைமில் வந்து நிறைய முனிவர்கள், சயின்ஸ் புனிதர்கள் மற்றும் சீர்ஸ் பார்வையாளர்களோட நிலமாக இருந்துச்சு. அவங்க வாழ்ந்த உலகமாக இருந்துச்சு. இந்தியா அறிஞர்களோட உலகமாகவும் இருந்துச்சு. அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகளோட சிறந்த இடமா நமக்கு வந்து நம்மளோட இந்தியா இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் இந்தியா கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்தவங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். வேதிக் லிட்ரேச்சர் இஸ் ரிப்ளீட் வித் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜீரோ. இலக்கியம் பூஜ்ஜியத்தோட கருத்துகள். டெக்னிக்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா அண்ட் அல்காரிதம். அதாவது இந்த மேத்தமெட்டிக்ஸ்னு பார்க்கும்போது வேத இலக்கியம் அது ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் ஜீரோவே நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்துச்சுன்னு நம்ம முன்னாடியே போன கிளாஸில் பார்த்தோம். டெக்னிக்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா அண்ட் அல்காரிதம். இயற்கணிதம் மற்றும் வழிமுறைகளோட நுட்பங்கள். அடுத்து ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட். சதுர உயர் மற்றும் கனமூலத்தோடு நிரம்பி இருக்காது. Arguably, the origin of the calculus lie in the India 300 years before Leibniz and Newton. கால்குலஸோட தோற்றம் வந்து இந்தியாவில் லெப்னிட்ஸ் மற்றும் நியூட்டனுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த கால்கி அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்க்கு அஸ்ட்ரானமி பார்க்க போகிறோம். ரிக்வேதா 2000 BCயில் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமின்னு நமக்கு வந்து குறிக்குது. அடுத்து ஃபிசிக்ஸ். கான்செப்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வேர் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட் பை அன் இந்தியன் ஃபிலாசபிஸ் அரௌண்ட் 600 BC. அரௌண்ட் 600 BCயிலே பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் தியரி, அதாவது இந்திய தத்துவவாதிகளால் வந்து அணு மற்றும் சார்பியல் கோட்பாடு வந்து வெளிப்படையாக கூறப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. The principles of chemistry did not remain abstract but also found expression in the distillation of perfumes, aromatic liquids, manufacturing of dyes, pigments and extraction of sugar.
இந்த வேதியியலோட கெமிஸ்ட்ரியோட பிரின்சிபல்ஸ் பார்த்தோன்னா, கோட்பாடுகள் பார்த்தோன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கலை, ரொம்ப ஈஸி கிடையாது. அதை நம்ம வந்து வெளியில் சொல்கிறதில்ல, ரொம்ப அது வந்து ரொம்ப ஆழமான விஷயம். அதிலேயே அந்த காலத்தில் பார்த்தோன்னா டிஸ்டிலேஷன் பெர்ஃப்யூம்ஸ், வாசனை திரவியங்கள், அரோமேட்டிக் லிக்விட்ஸ், நறுமண திரவியங்கள், திரவங்கள், மேனுஃபேக்சரிங் ஆஃப் டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ், சாயங்கள் மற்றும் நிறமிகளை உற்பத்தி செய்கிறது, மற்றும் சர்க்கரை, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சுகர், சர்க்கரையை பிரிச்செடுக்கிறது. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக கண்ட ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அந்த காலத்தில். மெடிக்கல், அடுத்து வந்து நம்ம மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சர்ஜரி பார்க்குறோம். மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சர்ஜரின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 800 BC த ஃபர்ஸ்ட் compendium on medicine and surgery complied in the ancient India. மருத்துவ அறிவியல் மற்றும் அறுவை சிகிச்சையில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 800 கிமுலே வந்து பண்டைய இந்தியாவில் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான முதல் தொகுப்பு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ். வேதாஸ் வேர் ரிசைட்டட் அண்ட் ரெசிடேஷன்ஸ் has to be correct, which gave rise to the finer study of sound and phonetics. வேதங்கள் அந்த வேதிக்கில் வந்து நமக்கு வந்து ரெசிட்டட், அதை கரெக்ட் பண்ணக்கூடிய பாராயணம் வந்து இருக்கணும். அதோட ஒளி மற்றும் ஒலிப்பு வந்து நமக்கு வந்து ஆய்வுக்கு வழிவகுக்குது. இசை மற்றும் பிற கலை நிகழ்ச்சிகளோட தோற்றம் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு இணைப்பாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. Greek Christians have testified to smelting of certain metals in India in 4th century BC. 4th century BCலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மெட்டல்ஸ், உலோகங்கள், இந்தியாவில் சில உலோகங்களை வந்து கரைக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. யார்? கிரீக் ஹிஸ்ட்ரியன்ஸ் வந்து பண்ணாங்க, கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பண்ணாங்க. அப்போவே வந்து அவங்க நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வந்து மெக்கானிக்கல் சைடில், மெக்கானிக்கல்லையும் ப்ரொடக்ஷன்லேயும் டெக்னாலஜி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஷிப் பில்டிங் அண்ட் நேவிகேஷன். Sanskrit and Pali text have several references to the maritime activity by the ancient Indian. இந்த ஷிப் பில்டிங்னா கப்பல் கட்டுறது மற்றும் நேவிகேஷன்னா வழி செல்றது. சான்ஸ்கிரிட் ஒரு பாலி டெக்ஸ்ட்டில் பார்த்தோன்னா நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அந்த டைமில் ஏன்ஷியன்ட் இண்டியனோட இந்த மேரிடைம் ஆக்டிவிட்டியை, கடல் சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து சமஸ்கிருதத்தில் நிறைய நூல்கள் இருக்குது, பாலி நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மெடிவல் இந்தியா. During the medieval period, science and technology in India developed two facets, one concerned with the already charted course of earlier traditions and other with the new influences which came up as a result of Islamic and European impact. இடைக்கால இந்தியாவில் பார்த்தோன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து 2 அம்சங்களை வந்து உருவாக்குச்சு. ஒன்று வந்து ஏற்கனவே உள்ள முந்தைய மரபுகளோட பட்டய போக்கும், அது இன்னொன்று இஸ்லாமிய மற்றும் ஐரோப்பிய தாக்கத்தோட விளைவாக வந்து புதிய தாக்கங்களுக்கும் தொடர்புடையது. அடுத்த மேத்தமெட்டிக்ஸ். மீடிவல் பீரியடில் உள்ள மேத்தமெட்டிக்ஸ், கணிதம். Narayana Pandit, son of Narasimha Devajna, was well known for his work in the mathematics, Ganitha Kaumudi and Bijaganitha Vatamsa. நரசிம்ம தைவஜனாவோட மகன் நாராயண பண்டிட் கணித முடி மற்றும் பிஜகணித வதம்சம் ஆகிய படைப்புகளில் நன்கு அறியப்பட்டவர். பிஜகணித வதம்சா. அடுத்து கங்காதரா இன் குஜராத் ரோட் லீலாவதி கரம் Deepika
Sudanta Dipika, Leelavati Vyakya. These words provided rules for trigonometrical terms like sine, cosine, tangent, cotangent. குஜராத்தில் கங்காதரா, லீலாவதி, கரம் டிபிகா, சுத்தாந்த டிபிகா மற்றும் லீலாவதி வியாக்யா ஆகியோரை வந்து எழுதினாங்க. இந்த படைப்புகள் வந்து பார்த்தோம்னா சைனு, கொசைனு, டேன்ஜெட்டு, கோன்டான்ஜென்ட் இதெல்லாம் வந்து நமக்கு கோடான்ஜென்ட் இந்த மாதிரி முக்கோணவியலோட சொற்களுக்கான விதிகளை வந்து வழங்கினதாக சொல்கிறாங்க. அடுத்து நீலகந்தா, ஜோதிர்விதா, தாஜித் வந்து இதை வந்து கொடுக்குறார். கம்பைல்டு தாஜிக்கை வந்து கம்ப்ளை பண்ணுறாங்க. இன்ட்ரடியூசிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பெர்சியன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஏராளமான பெர்சியன் தொழில்நுட்ப சொற்களை வந்து அறிமுகப்படுத்தினார். அடுத்து ஃபைசி. அட் த பெஹிஸ்ட் ஆஃப் அக்பர், அக்பரோட உத்தரவோட பேரில் டிரான்ஸ்லேட்டர் பாஸ்கராஸ் பிஜகணித், பாஸ்கராவோட பிஜகணித்தை வந்து மொழிபெயர்த்தார். அக்பர் ஆர்டர் டு மேக் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அமாங் அதர்ஸ் இன் த எஜுகேஷன் சிஸ்டம். அக்பர் வந்து மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கணும், மற்ற எஜுகேஷன் சிஸ்டமில் விட மேக்ஸை வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து பயாலஜி பற்றி பார்க்க போகிறோம். Hamsadeva compiled a work in the field of biology entitled Emerji Paksi Sastra in the 13th century. It gives a general, though not always scientific, an account of some animals and birds of hunting. 13ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா மர்கா பக்சி சாஸ்திரம்ன்ற தலைப்பில் உயிரியல் துறையில் ஒரு படைப்பை ஹம்சதேவா ஏற்றுக்கிறாரு. இது ஒரு விஞ்ஞானத்தை எப்போதுமே விஞ்ஞானமாக இல்லாட்டாலும் சில விலங்குகள் மற்றும் வேட்டையாடும் பறவைகளோட கணக்கை வந்து கொடுக்குது. Both Babur and Akbar, in spite of being busy in their political preoccupations and war, found time to study the work. Akbar had a special interest in producing good breeds of domestic animals like elephants and horses. பாபரும் அக்பரும் வந்து அவங்களோட அரசியல் ஆர்வத்தை காட்டுறதுக்கு போரில் மும்முரமாக இருந்த போதிலும் இந்த வேலையை வந்து படிக்கிறதுக்கு அவங்க வந்து வேலையை நேரத்தை தனியாகவே இது பண்ணிக்கிட்டாங்க. அக்பருக்கு வந்து யானை, குதிரை, வீட்டு விலங்குகள் போல் ஒரு நல்ல இனங்களை உற்பத்தி செய்கிறதுல சிறப்பு ஆர்வம் வந்து இருந்துச்சு. அடுத்து ஜஹாங்கீர், in his work Tuzuki Jahangiri recorded his observations and experiments on breeding and hybridization. He described 36 species of animals. ஜஹாங்கீர்னு பார்த்தப்போ தன்னோட படைப்பான ஜஹாங்கீரி இனப்பெருக்கம் மற்றும் கலப்பினமாக்கல் குறித்து தனது அவதானிப்புகள் மற்றும் சோதனைகளை பதிவு செஞ்சார். அவர் 36 வகையான விலங்குகளை வந்து விவரிச்சிருக்காரு. அடுத்து கெமிஸ்ட்ரி. An important application of chemistry was in the production of paper. Kashmir, Sialkot, Zafarabad, Patna, Murshidabad, Ahmedabad, Aurangabad and Mysore became well-known centers of the paper production. வேதியியலோட ஒரு முக்கியமான பயன்பாடு வந்து காகித உற்பத்தியாக தான் இருக்குது. காஷ்மீர், சியால்கோட்டு, ஜபராபாத், பாட்னா, முர்ஷிதாபாத், அகமதாபாத், அவுரங்காபாத் மற்றும் மைசூர் ஆகிய காகித உற்பத்தியோட நன்கு அறியப்பட்ட மையங்களாக வந்து மாறுச்சு. The Mughals knew the technique of production of gunpowder and its use in the gunnery, another application of chemistry. முகலாயர்கள் வந்து துப்பாக்கி தயாரிப்பின் நுட்பத்தையும் வேதியியலோட மற்றொரு பயன்பாடான கண்ணேரியை வந்து பயன்படுத்துறதையும் அறிஞ்சிருந்தாங்க. Indian craftspersons learned the technique in the evolved suitable explosive composition. இந்திய கைவினை நபர்கள் பொருத்தமான வெடிக்கும் கலவையை உருவாக்குற நுட்பத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க.
The work Sukranti attributed to Sukrakarya contains a description of how gunpowder can be prepared using the saltpeter, sulfur and charcoal in different ratios for use in different types of guns. சுக்கரகாரியாவோட இருந்து கூறப்பட்ட சுக்கரகாண்டி படைப்பில் பார்த்தோன்னா பல்வேறு வகையான துப்பாக்கிகளில் பயன்படுத்த வேண்டிய பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய சால்ட்பேட்ரு சல்ஃபரு சார்கோலு இதெல்லாம் வந்து எந்தெந்த ரேஷியோவில் எவ்வளோ இது பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். த ஒர்க் Ain E. Akbari speaks of the regulation of the perfume office of the Akbar. ஐனி அக்பரி வேலை அக்பரோட வாசனை திரவியங்களை வந்து நமக்கு அலுவலகத்தை ஒழுங்குபடுத்துறத பற்றி பேசுது. ஐனி அக்பரி. அடுத்து Astronomy was another field that flourished during this period in astronomy. Some commentaries dealing with the already established astronomical notions appeared. இந்த காலகட்டத்தில் செழிச்சு வந்த மற்றொரு துறையானது தான் இந்த வானவியலோட ஏற்கனவே நிறுவப்பட்ட வானவியல் கருத்துக்களை வந்து கையாளுற சில வர்ணனைகள் வந்து தோன்றுச்சு. மகேந்திர சூரி, a court astronomer of employer Feroz Shah, developed astronomical instrument Yantraja. மகேந்திர பேரரசர் ஃபிரோஷாவோட நீதிமன்ற வானியலாளரான மகேந்திரா சூரி வந்து ஒரு வானியல் கருவியை எந்திரஜா அப்படிங்கிறத வந்து உருவாக்குனார். அடுத்து மகாராஜா Savai Jai Singh II of Jaipur was a patron of astronomy. He set up the 5 astronomical observatories in Delhi, Ujjain, Varanasi, Mathura and Jaipur. ஜெய்ப்பூரை சேர்ந்த மகாராஜா சவாய் ஜெய்சிங் வந்து 2 வானியலோட புரவலராக இருந்தார். டெல்லி, உஜ்ஜைன், வாரணாசி, மதுரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய 5 வானியல் ஆய்வகங்களை அவர் அமைச்சார். அடுத்து மெடிசின் பார்க்குறோம். The Ayurveda system of the medicine did not progress as vigorously as it did in the ancient period because of the lack of royal patronage. ஆயுர்வேத மருத்துவமனை வந்து பண்டைய காலகட்டத்தில் இருந்தது போல் தீவிரமாக வந்து முன்னேறல, ஏன்னா அரசு ஆதரவு இல்லை. However, some important treatises on the Ayurveda like Sarangdara Samhita and Chikitsa Samgraha by Vangasena, the Yagarat Bajara and the Bhava Prakasa of Bhavamisra were compiled. இருந்தாலும் ஆயுர்வேதம் குறித்த சில முக்கியமான கட்டுரைகள் வந்து சங்கதார சம்ஹிதா மற்றும் வங்கசேனாவோட சிக்கித்சாசம் கிரகா, யாகரத் பஜாரா மற்றும் பவாமிஸ்ராவோட பவப்பிரகாசம் ஆகியவை வந்து தொடங்கப்பட்டுச்சு. The Sarangdara Samhita, written in the 13th century, includes the use of opium in its medical and the urine examination of the diagnostic purpose. The drugs mentioned include metallic preparation of the Rasa Chikitsa system. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாரங்கதாரா சம்ஹிதா அதோட பொருள் மருத்துவ மற்றும் சிறுநீர் பரிசோதனையில் அபின் பயன்பாட்டை கண்டறிகிற நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பிடப்பட்ட மருந்துகளில் ராசச்சிகிட்சா அமைப்போட உலோக தயாரிப்பு வந்து அடங்குது.
The Unani-Tibb system of medicine flourished in India during the medieval period. Ali bin Rabban summarized the whole system of the Greek medicine as well as the Indian medical knowledge in the book Firdausu Hikmat. இடைக்காலத்தில் இந்தியாவோட யுரானி டிப் மருத்துவ முறை செழிச்சிச்சு. அலிபின் ரப்பன் கிரேக்க மருத்துவத்தோட முழு முறையையும் இந்திய மருத்துவ அறிவையும் ஃபிர்தௌசு ஹிக்மத்துங்கிற புத்தகத்தில் வந்து சுருக்கமாக கூறினாங்க. அடுத்து கொலோனியல் இந்தியா, காலனித்துவ இந்தியா. The continuous march towards the scientific advancement paralleled colonial age of frequent struggle of the power, resources and ideology. விஞ்ஞான முன்னேற்றத்தை நோக்கிய தொடர்ச்சியான அணிவகுப்பு, அதிகாரம், வளங்கள் மற்றும் சித்தாந்தத்திற்கான தொடர்ச்சியான போராட்டத்தை காலனித்துவ யுகத்துக்காகவே இணையாக அமைஞ்சிச்சு. According to the account of the Stephen Oliver Fort and John F. Guilmartin in 18th century. 18ஆம் நூற்றாண்டில் ஸ்டீஃபன் ஆலிவர் ஃபோர்ட் அண்ட் ஜான் எஃப் கில்மார்ட்டோட கணக்குப்படி பார்த்தோன்னா, ஹைதர் அலி, பிரின்ஸ் ஆஃப் மைசூர், டெவலப்டு வார் ராக்கெட்ஸ் வித் அன் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். ஹைதர் அலி மைசூரோட பிரின்ஸாக இருந்தவர் வந்து வார் ராக்கெட்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் சேஞ்சோட டெவலப் பண்ணார். The use of the metal cylinders to contain the combustion powder. எரிப்பு தூளை வந்து கொண்டிருக்கக்கூடிய உலோக சிலிண்டர்களை பயன்படுத்தினார். Although the hammered soft iron he used was crude, the bursting strength of the container of the black powder was much higher than the earlier paper constructions. அவர் பயன்படுத்தின சுத்தியல் வந்து மென்மையான இரும்பு கச்சா என்றாலும் கருப்பு தூள் வந்து கொள்கலனின் வெடிக்கும் வலிமையே முந்தைய காகித கட்டுமானத்தை விட அதிகமாக இருந்துச்சு. Thus a greater internal pressure was possible, with the resultant greater thrust of the propulsive jet. Tipu Sultan continued to develop and expand the use of rocket weapons, reportedly increasing the number of the rocket's troops from 1,200 to a corps of 5,000. இதனால் அதிக உள்ளழுத்தம் சாத்தியமாக இருந்துச்சு. அதோட விளைவாக உந்துவிசை ஜெட் வந்து அதிக உந்துதலுக்கு இருந்துச்சு. திப்பு சுல்தான் ராக்கெட் ஆயுதங்களை பயன்படுத்துவதை வந்து தொடர்ந்து விரிவுபடுத்தி ராக்கெட் துருப்புகளோட எண்ணிக்கையை வந்து 1200 5000 படையினராக வந்து உயர்த்தக்கூடியதாக கூறப்பட்டுச்சு. In 19th century, the British education system aimed at the producing able civil and administrative service candidates, exposed some Indian scientific scholars to a foreign institution. Sir Jagadish Chandra Bose, Prafulla Chandra Ray, Satyendra Nath Bose, Meghnad Saha, P.C. Mahalan Nobis, Sir C.V. Raman were among the notable among them. 19th centuryல பார்த்தோன்னா திறமையான சிவில் மற்றும் நிர்வாக சேவை வேட்பாளர்களை உருவாக்குறத நோக்கமாக கொண்ட பிரிட்டிஷ் கல்வி முறை சில இந்திய அறிவியல் அறிஞர்களை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அம்பலப்படுத்துச்சு. சர் ஜெகதீஷ் சந்திர போஸ், பிரபுல்லா சந்திர ரே, சத்யேந்திர நாத் போஸ், மேக்நாத் சஹா, பி.சி. மஹலானோபிஸ், சர் சி.வி. ராமன் அவர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவங்களில் ஒருத்தவங்க. அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பிந்தைய காலம்.
The innate ability to perform the creatively in science came to be lacked with an institutional setup and strong state support after the country's independence in 1947, as the economic development of the country at that time had not reached a stage where the private sector could play the leading role in the S&T development. The government took this task up upon itself and provided the initial momentum. 1947 ஆண்டில் வந்து பார்த்தோன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி அறிவியல் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதற்கான உள்ளார்ந்த திறன், ஒரு நிறுவன அமைப்பு மற்றும் வலுவான அரசு ஆதரவோடு ஆதரிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி தனியார் துறை விளையாடக்கூடிய ஒரு கட்டத்தை வந்து எட்டலை. S&Tயோட வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகித்த அரசாங்கம் வந்து இந்த பணியை தானே ஏற்றுக்கொண்டு ஆரம்ப வேகத்தை வந்து வழங்கிச்சு. India's first Prime Minister Pandit Jawaharlal Nehru gave wholehearted support to a concerted program for the promotion of S&T in the country. Nehru firmly believed that the science and technology could be the twin tools that would help bring about the social equity and the economic development to enable India to join the mainstream of the world community. 1947 இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்கு பிறகு அறிவியல் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்காக வந்து உள்ளார்ந்த திறன், ஒரு நிறுவன அமைப்பு மற்றும் வலுவான அரசு ஆதரவு வந்து அதிகரிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி தனியார் துறை விளையாடக்கூடிய ஒரு கட்டத்தை வந்து எட்டல. ஸோ அந்த வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்ச அரசாங்கம் வந்து இந்த பணியை தானே ஏற்றுக்கிச்சு. அப்போ அதை வந்து நம்மளோட பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து ரொம்ப வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து S&Tயோட ப்ரொமோஷனுக்காக ரொம்பவே வந்து பாடுபட்டார். The conviction was reflected in the Scientific Policy Resolution (SPR) of 1958, the aim of which was to foster, promote and sustain the cultivation of the sciences and the scientific research in the country, and to secure for the people all the benefits that can occur from the acquisition and the application of the scientific knowledge. This has resulted in the broad-based and extensive science and technology network. As a result, many new S&T departments and laboratories were set up, and the pursuance of the scientific research started in the organized manner. இந்த நம்பிக்கையில் பார்த்தோம்னா 1958 ஆண்டோட அறிவியல் கொள்கை தீர்மானத்தில் SPR வந்து பிரதிபலிச்சிச்சு. இதோட நோக்கம் நாட்டில் அறிவியல் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளை வளர்க்குறது, ஊக்குவிக்கிறது மற்றும் பராமரிக்கிறது மற்றும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பாதுகாப்பது, விஞ்ஞான அறிவை பெறுறது மற்றும் பயன்படுத்துறது. இதோட விளைவாக பரந்த அடிப்படையிலான மற்றும் விரிவான S&T நெட்வொர்க்கை வந்து ஏற்பட்டுள்ளது. இதோட விளைவாக பல புதிய S&T துறைகள் மற்றும் ஆய்வகங்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. மேலும் விஞ்ஞான ஆராய்ச்சியை தொடர ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தொடங்குனுச்சு. நெக்ஸ்ட், the Department of Atomic Energy and Science and Technology. One second. The Departments of Atomic Energy, Science and Technology, the space were thus among the first S&T department in the country, with the Prime Minister himself taking the reins. The industrialization of the country, according to the founding, in the Department of Atomic Energy, Science and Technologies and Space were thus among the இதுதான் வந்து ஃபஸ்ட்டு S&T டிபார்ட்மெண்ட்டாக இருந்திருக்கு கண்ட்ரியில். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரோட அவங்களுக்கு கீழே அவங்களே வந்து அதோட சார்ஜ் எடுத்துக்கிட்டது. The industrialization of the country, according to the founding fathers of the modern India, was essential for improving the quality of life. Industrialization of the country வந்து இந்த மாடர்ன் இந்தியாவோட ஒவ்வொரு ஃபவுண்டிங்க்கும் வந்து நமக்கு வந்து
எசென்ஷியல் ஃபார் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று இருக்குது, ஒரு இதாக இருக்குது. கான்சிக்வெண்ட்லி த கவுன்சில் ஆஃப் த சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR expanded with the establishment of various institutions dedicated to the development of the specific industries. இது கான்சிக்வெண்ட்டாக பார்த்தோம்னா கான்சிக்வெண்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளோட இதோட விளைவாக அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் வந்து CSIR வந்து குறிப்பிட்ட தொழில் வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களை வந்து நிறுவுவதன் மூலம் விரிவடைஞ்சிருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டியூரிங் 5-year பிளான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து 5-year பிளான்ஸில் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான 5 ஆண்டு திட்டமிடல் வந்து அறிவியல் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியை வந்து வளர்க்குறது தான், ஊக்குவிக்கிறது மற்றும் பராமரிக்கிறது. The 5-year planning on the science and technology foster, promote and sustain the cultivation of the science and scientific research to encourage the individual for dissemination of the scientific knowledge, and above all to secure for the people of the country all benefits that occur from the acquisition and applications of the scientific knowledge. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான 5 ஆண்டு திட்டமிடலுங்கிறது வந்து பார்த்தோம்னா அறிவியல் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியை வளர்க்குறதுக்கும் அதை ஊக்குவிக்கிறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான அறிவை வந்து பரப்புறதுக்கும் தனிநபரோட ஊக்குவிக்கிறது மற்றும் எல்லாத்துக்கும் மேலாக நாட்டோட மக்கள் வந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய நோக்கமாக கொண்டது தான். The focus of the 5-year plans on science and technology was on the needs of the times and the continuously evolving. அறிவியல் அறிவை பெறுதல் மற்றும் பயன்படுத்துதலுங்கிறது வந்து பார்த்தோன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட 5 ஆண்டு திட்டங்களோட கவனம் அந்த காலத்தோட தேவைகள் மற்றும் தொடர்ந்து உருவாகி வந்த ஒரு விஷயமா இருக்குது. The first plan aimed at the setting up of the new national laboratories and the research institutes and training the personnel for manning the research institutes and running the industries. முதல் திட்டம் புதிய தேசிய ஆய்வகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைக்கிறது, ஆராய்ச்சி நிறுவனங்களை நிர்வகிக்கிறது மற்றும் தொழில்களை நடத்துறது, பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது. அடுத்து செகண்ட் பிளான் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஜெனரேட்டிவ் சயின்டிஃபிக் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன்சஃபிஷியன்ட். இரண்டாவது திட்டம் விஞ்ஞான மனித வளங்களை வந்து போதுமானதாக உருவாக்குவதில் கவனம் செலுத்துச்சு. செவன்த் பிளான். The 7th plan recognized the new thrust areas in science and technology emerging on the world scene such as microelectronics, informatics, telemetric, robotics, biotechnology, material science, instrumentation, etc. மைக்ரோஎலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், டெலிமெட்ரிக், ரோபோட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி மற்றும் பொருள் அறிவியல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போன்ற உலக காட்சிகள் வெளிவரும் எஸ்என்டியில் புதிய உந்துதல் பகுதிகளை 7வது திட்டம் அங்கீகரிச்சிச்சு. அடுத்து 8th பிளான். The 8th plan sought to integrate science and technology in socio-economic sectors and more particularly rural areas to meet the basic needs of the water, nutrition, health and sanitation, shelter,
த எனர்ஜி எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நீர், ஊட்டச்சத்து, சுகாதாரம் மற்றும் சுகாதாரம், தங்குமிடம், எரிசக்தி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய 8வது சமவெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை சமூக பொருளாதார துறைகள், குறிப்பாக கிராமப்புறங்கள்லையும் ஒருங்கிணைக்க முயன்றது தான். 9th பிளான் emphasized on the self-reliance due to the growing global restrictions on the high technology movement. 9வது திட்டம் உயர் தொழில்நுட்ப இயக்கத்துக்கு உலகளாவிய கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருவதால் தன்னம்பிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அடுத்து 11th பிளான். The 11th plan envisaged the formulation of the national innovation policy to encourage the competition among the enterprise and greater diffusion of knowledge. Other proposals include the Council of Advancement of People's Action and Rural Technology to become an effective link between the technology generation and centers and various ministries for dissemination and propagation of the technology packages through the employment generation and capacity building schemes. Despite much progress, a very large part of the Indian population continue to be excluded from the benefits of the S&T applications. நிறுவனங்களுக்கிடையேயான போட்டியை ஊக்குவிக்கிறதுக்கும் அறிவு அதிக அளவில் பரவுவதற்கும் ஒரு தேசிய கண்டுபிடிப்பு கொள்கையை உருவாக்குறதுக்கு 11வது திட்டம் திட்டமிடப்பட்டது. வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் தொழில்நுட்ப பொதிகளை பரப்புவதற்கும் தொழில்நுட்ப தலைமுறைகளை மையங்களாக்கும் பல்வேறு அம்சங்களும் இடையில் ஒரு பயனுள்ள இணைப்பாக மாறுவதற்கான மக்கள் செயல் மற்றும் கிராமிய தொழில்நுட்ப மேம்பாடு கவுன்சில் CA-PART மற்ற திட்டங்களில் அடங்கும். அதிக முன்னேற்றம் இருந்த போதிலும் இந்திய மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் S&T பயன்பாடுகளோட நன்மையிலிருந்து தொடர்ந்து விலக்கப்பட்டாங்க. அடுத்து 12th plan. 12th plan aimed to overcome this exclusive with the goal of inclusive development in the decade. Innovation has to be made. புதுமை தசாப்தத்தில் உள்ளடக்கின இந்த வளர்ச்சியோட குறிக்கோள் நானாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிரத்யேகத்தை முறியடிப்பது 12வது திட்டத்தோட நோக்கமாக இருக்கு. It dealt with the inclusive health. இது ஆரோக்கியத்தை உள்ளடக்கினதாக இருக்குது. Biodiversity based knowledge systems and grassroots innovations. பல்லுயிர் அடிப்படையிலான அறிவு மற்றும் அமைப்புகள் மற்றும் அடிமட்ட கண்டுபிடிப்புகள் இதில் இருக்கு. Linking the modern S&T with the traditional arts and other artisanal goods, sustainable land use and climate change, etc. நவீன S&T பாரம்பரிய கலைகள் மற்றும் பிற கைவினைப் பொருட்கள் நிலையான நில பயன்பாடு மற்றும் காலநிலை போன்ற மாற்றம் போன்றவற்றோடு இணைக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டர் நித்தி ஆயோக்.
Niti Aayog replacing erstwhile Planning Commission continues to the focus on the technology driven the growth by proceeding technology upgradation and capacity building for the implementation of the programs initiatives. அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட விளைவுகளை தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் வீடுகள்லேயும் அலுவலகங்கள்லேயும் மக்களுக்கு உதவ ஏராளமான சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளன. நிதி ஆயோக்குங்கிறது வந்து ஒரு இந்தியாவோட மத்திய திட்டக்குழுவுக்கு மாறாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு குழு. இதில் வந்து நிதி நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் பொருள். இது வந்து 2015 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து செயல்பட துவங்குனுச்சு. இதோட தற்போதைய துணைத் தலைவராக ராஜீவ் குமார் இருக்காங்க. இதோட வரலாறு பார்த்தோன்னா, இந்தியாவோட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறதுக்கு தொடர்பாக 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி மத்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த குழு இந்த திட்டக்குழுவோட முதல் தலைவராக அப்போதைய பிரதமர் நேரு இருந்தார். இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு மத்திய திட்டக்குழுவை கலைச்சிட்டு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய குழு அமைக்கப்படும்னு அறிவித்தார். இதன்படி 2015 ஜனவரி 1ஆம் தேதி திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக்குங்கிற புதிய அமைப்பை வந்து மத்திய அரசால் உருவாக்கப்பட்டாங்க. இப்போ இந்திய ஆணையங்களோட பட்டியல் பார்த்தோன்னா, நிலையான ஆணையங்கள்னு பார்க்கும்போது இந்திய நிதி ஆணையம், இந்திய அணுசக்தி பேரவை, இந்திய தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம், இந்தியாவோட தேசிய மனித உரிமை ஆணையம், அப்புறம் தேசிய அறிவுசார் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், திட்டக்குழு, நிதி ஆயோக்கு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், பல்கலைக்கழக மானியக்குழு, தேசிய மகளிர் ஆணையம், நடுவண் விழிப்புணர்வு ஆணையம், ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாடு ஆணையம், இந்திய உயிரி தொழில்நுட்பம் ஒழுங்குமுறை ஆணையம், இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அமைப்பு, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம், அப்புறம் இந்திய தேசிய பல்லுயிர் பரவல் ஆணையம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய வேளாண்மை ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தேசிய சீர் மரபினர் நாடோடி பழங்குடியினர் ஆணையம், நடுவண் மின் ஒழுங்காற்று ஆணையம், தேசிய அமைப்புசாரா வணிகங்களுக்கான ஆணையம், தேசிய விவசாயிகள் ஆணையம், தேசிய சுகாதாரத்திற்கான மனிதவள ஆணையம், தேசிய முதலீட்டு ஆணையம், தேசிய தொழிலாளர் ஆணையம், தேசிய சட்ட ஆணையம், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம், கல்வி நிறுவனங்களுக்கான ஆணையம், தேசிய ஊதியக்குழு ஆணையம், தேசிய சிறார் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம், தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய புள்ளியியல் ஆணையம், இதெல்லாம் நிலையான ஆணையங்களாக இருக்குது. இந்த நிலையான ஆணையங்களில் ஒன்று தான் நிதி ஆயோக். சரியா? தற்காலிக ஆணையம்னு அது கொஞ்சம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆணையங்கள் இருக்குது. அதில் ஒரு சிலது பார்த்தோன்னா, சமய சிறுபான்மையினருக்கும் மொழி சிறுபான்மையினருக்குமான தேசிய ஆணையம், உஷா மெஹ்ரா ஆணைக்குழு, மண்டல ஆணைக்குழு, சர்க்காரி ஆணைக்குழு, மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம், நிர்வாக சீர்திருத்த ஆணையம், லிபரான் ஆணையம், நானாவதி ஆணையம், ஷா ஆணையம், இந்த மாதிரி நிறையா தற்காலிக ஆணையங்களும் இருக்குது. இதில் வந்து நிதி ஆயோக்குங்கிறது வந்து நிலையான ஆணையமாக நமக்கு இருக்குது. சரியா?
இந்த அமைப்போட தலைவராக யார் வருவாருன்னா பிரதமர் தான் செயல்படுவாங்க. துணைத் தலைவர் மற்றும் 5 நிரந்தர உறுப்பினர்களும் வந்து பிரதமரால் தான் நியமிக்கப்படுவாங்க. இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, தேசிய வளர்ச்சி கொள்கைகளை வந்து பரிந்துரை செய்கிறது. வெளியீடுகள் பார்த்தோன்னா, நிதி ஆயோக் நீராதாரம், சுகாதாரம், எளிதாக வர்த்தகம் செய்தல் உள்பட பல்வேறு வகையில் மாநிலங்களோட செயல்பாடுகள் பற்றி ஆய்வு செய்கிறது, வரிசைப்படுத்தி அந்த அறிக்கையை வெளியிடுறது. இப்போ இது வரிசைப்படுத்துகிற முறை பார்த்தோன்னா, அளவுருக்கள் பார்த்தோன்னா மாணவர்களோட தேர்ச்சி விகிதம். இதோட வெளியீடுகள் என்னென்னு பார்த்தோன்னா, நிதி ஆயோக் வந்து நீராதாரம், சுகாதார, எளிதாக வர்த்தகம் செய்து பல்வேறு வகையில் மாநிலங்களில் செயல்படுறது பற்றி ஆய்வு செய்து வரிசைப்படுத்தி அறிக்கை வெளியிடுறது தான். பள்ளி கல்வி தர குறியீடு பார்த்தோன்னா, 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது உலக வங்கி பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் கொண்ட குழு 2015, 16, 16, 17ஆம் ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. இதுக்கு கீழே அதில் வந்து மாணவர்களோட தேர்ச்சி விகிதம், பள்ளி சேர்க்கை, பங்களிப்பு, உள்கட்டமைப்பு, ஆசிரியர் வசதி, நிர்வாக நடவடிக்கைகள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. வரிசைப்படுத்த முறை அது பார்த்தோன்னா, பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்னு 3 வகையாக பிரித்து வரிசைப்படுத்துகிறோம். தரவரிசைன்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இருக்கிற 20 பெரிய மாநிலங்களோட ஒட்டுமொத்த செயல்பாட்டில் கேரளா முதலிடத்தில் இருக்குது. கேரளாவோட பள்ளி கல்வியாத்தரம் வந்து 76.6% இருக்குது. அதை தொடர்ந்து ராஜஸ்தானில் 72.8%, கர்நாடகாவில் 69.5%, குஜராத்தில் 61.9%. அடுத்து தமிழ்நாட்டில் 56.37% இருக்குது. இதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. மிகவும் குறைவாக உத்தரப்பிரதேசத்தில் 36.4 இருக்குது. இப்போ இந்த நிதி ஆயோக் இந்த திட்டக்குழு இருக்குல்ல, இந்த திட்டக்குழுங்கிறது, இந்தியாவோட திட்டக்குழுங்கிறது வந்து 5 ஆண்டு திட்டங்களில் 5 ஆண்டு திட்டங்களுக்கு முதலியவற்றை தீர்மானிக்கிற இந்திய அரசோட ஒரு அமைப்பு தான் இந்த திட்டக்குழு. 2014 தனது முதல் சுதந்திர தின உரையில் பிரதம மந்திரி வந்து நரேந்திர மோடி இந்த இதை வந்து கலைச்சிட்டு புதுசாக வந்து கொண்டுட்டு வந்தார். இது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, 1934 விசுவேஸ்வரய்யா பொருளாதார வளர்ச்சிக்கான தனது இந்தியாவுக்கான திட்டமிடல் பொருளாதாரம்ங்கிற புத்தகத்தில் 10 ஆண்டுகளுக்கு திட்டத்தை உருவாக்கியிருந்தார். இது அரசு சட்டம் 1935 சட்டத்தின் அடிப்படையில் 37 ராஜதானிகளில் தேர்தல்களில் நடத்தப்பட்டது. இது 8 பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துச்சு. 1937 கூடிய காங்கிரஸ் கட்சியோட செயற்குழு கூட்டம் தற்போதைய முக்கியமான மக்களோட வறுமை, வேலையின்மை, நோய், பஞ்சம், கல்வி சுரண்டல் போன்ற உடனடி பிரச்சனைகளை ஆராய்ச்சி இவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டும்னு ராஜதானிகளில் உள்ள நிபுணர்கள் வந்து கேட்டுக்கொண்டதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு. ரஷ்ய புரட்சியும் அங்கு செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டங்களும் அதன் மூலமாக அங்கு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியும் சமூக மாற்றங்களும் இந்திய விடுதலை போராளிகளையும் ஈர்த்துச்சு. அறிவியல் பூர்வமான வளர்ச்சி கொண்டதாக அமையணும் அப்படின்னு சொல்லி எண்ணி மேகநாத சாகா அப்போது காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்தித்து இந்தியாவில் வறுமையை ஒழிக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி ஏற்றுறதுக்கும் தேசிய திட்டக்குழு ஒன்றை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த இது வந்துச்சு, நிதி ஆயோக்கோட இது. சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி நாட்டோட வளங்களை வந்து நேர்த்தியாக பயன்படுத்தியும் உற்பத்தியை பெருக்கியும் வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கும்
மக்களோட வாழ்க்கை தரம் வளர வழி செய்கிறதுக்கும் ஒரு திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. 1950 மார்ச் 15 இந்திய நாடாளுமன்றத்தால் தீர்மானம் நிறுவப்பட்டுச்சு. நாட்டோட வளங்களை கணக்கட்டும், குறைவான வளங்களை பெருக்கியும் சமச்சீரான வகையில் அதை பயன்படுத்த திட்டமிடுறது தான் இதோட முக்கியமான பணியாக இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு தான் இதோட தலைவராக இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1951 முதல் 5ஆண்டு திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தில் 2 5ஆண்டு திட்டங்கள் வந்து போடப்பட்டுச்சு. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போரால் 1965 தடைப்பட்டுச்சு. அடுத்த 2 ஆண்டுகள் வறட்சியும் நாணய மதிப்பு இழப்பும் விலையேற்றமும் வளம் குன்றலும் இந்த 5 திட்டங்களுக்கு இடையூறாக இருந்துச்சு. அடுத்த 3 ஆண்டு திட்டங்கள்லாம் 1966 69 வரைக்கும் போடப்பட்டுச்சு. 4வது 5ஆண்டு திட்டம் வந்து 1969 தொடங்குனுச்சு. 1990-91 நிலையில்லாத அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்த மத்திய அரசியலால் 8வது 5ஆண்டு திட்டம் 1990 தொடங்கப்படலை. அதனால் 1990-91 மற்றும் 90-92 ஆண்டு திட்டமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. 92 8வது ஆண்டு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. முதல் 8ஆண்டு திட்டத்தில் வந்து பொதுத்துறையில் கவனம் செலுத்தப்பட்டு அடிப்படை மற்றும் கனரக தொழில் முதலீடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் 9வது ஆண்டு திட்டத்தில் வந்து பொதுத்துறையில் கவனம் குறைக்கப்பட்டு தற்போது பொதுவான தேசிய வளர்ச்சியை நோக்கி திட்டமிட்டுச்சு. தான் வந்து இந்த 5 இயர் பிளானோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதில் நிதி ஆயோக் வந்து எங்கிட்டிருந்து வந்துச்சுன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழுவுக்கு வந்து துணைத் தலைவராக அரவிந்த் பனாகாரியா ஜனவரி 5 2015 அன்னைக்கு நியமிக்கப்பட்டார். துணைத் தலைவராக ராஜீவ்குமார் வந்து இருந்தார். இதில் உள்ள பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு உட்பட்ட நாட்டின் பொருள் மூலதனம் மற்றும் மனித வளங்களை அடையாளங்களாக கொண்டு நாட்டோட தேவைக்கு குறைவானவற்றை அதிகரிக்க செய்கிறோம். நாட்டில் உள்ள வளங்கள் மிகவும் பயனுள்ள மற்றும் சமச்சீரான பயன்பாட்டுக்கு ஏற்பட திட்டமிடணும். முன்னுரிமைகள் அடிப்படையில் வளங்களை ஒதுக்கீடு செய்து திட்டமிடணும். கட்டங்களை வரையறை செய்யணும். பொருளாதார வளர்ச்சியை தாமதப்படுத்தணும். காரணிகளை வந்து அடையாளப்படுத்தணும். திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தக்க சமூக மற்றும் அரசியல் நிலைமைகளை தீர்மானிக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் எவ்ரிடே லைஃப், அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற ப்ரெசண்ட் குளோபல் சிமுலேஷனில் வந்து பார்த்தோன்னா in the present global situation, numerous powerful technologies have been developed to assist the people in the household offices. Faster communication is made possible through the mobile phones and the internet. New technology impacts our daily lives in every field, from the cars, cell phone, computer and network and power. In fact, humans have always been greatly affected with the development of new technology. அன்றாட வாழ்க்கையில் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட விளைவுகள் வந்து தற்போது உலகளாவிய சூழ்நிலையில் வீடுகள்லேயும் அலுவலகங்கள்லேயும் மக்களுக்கு உதவி ஏராளமான சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இணையம் மூலமாக இருக்கட்டும், தொடர்பு சாத்தியமாக இருக்குது. புதிய தொழில்நுட்பங்கள்னு பார்க்கும்போது காரு, செல்ஃபோனு, கணினி மற்றும் நெட்வொர்க் மற்றும் கரண்ட், பவர் ஆகியவற்றிலேருந்து ஒவ்வொரு துறையிலையும் நம்ம அன்றாட வாழ்க்கை வந்து கொஞ்சம் பாதிக்குது. However, today new information technology is slightly complex with the cloud computing, new methods of security and data encryption. It is prevailing fact that new information technology not only have benefits programmers, database managers, hardware engineers and network analysts, but it also benefits the common user. New information technology was developed in the 1940s and 1950s for the better working of the military and universities. உண்மையில் பார்த்தோம், புதிய தொழில்நுட்பத்தோட முன்னேற்றங்களால் மனிதர்கள் எப்போதும் பெரிதும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி இருக்க புதிய தகவல் தொழில்நுட்பம், க்ளவுட் கம்ப்யூட்டிங், புதிய பாதுகாப்பு முறைகள் மற்றும் தரவு குறியாக்கத்துக்கு சற்று சிக்கலாக தான் இருக்குது. புதிய தகவல் தொழில்நுட்பம் புரோகிராம்கள், தரவு தலைமையாளர்கள், வன்பொருள் பொறியாளர்கள் மற்றும் பிணை ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு பயனளிக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவான பயனருக்கும் பயனளிக்கிறது என்பது தான் நடைமுறையில் உள்ள உண்மை.
புதிய தகவல் தொழில்நுட்பம் 1940 50களில் இராணுவம் மற்றும் பல்கலைக்கழகங்களில் வந்து சிறந்த வேலைக்காக வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து தேர்டு பார்ட் பார்த்தோம். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட தேர்டு பார்ட் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் மட்டுமே நமக்கு 3 பார்ட்ஸாக நம்ம பிரித்து நம்ம இன்றைக்கி தேர்டு பார்ட் பார்த்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தது வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு பீரியட்லேயும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் எப்படி இதாச்சு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பீரியட்லேயும் பார்த்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தோம், அதுக்கப்புறம் மிடிவியல் பீரியடில் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி அதுக்கடுத்த டாப்பிக்காக நம்ம என்ன பார்த்தோன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட 5 இயர் பிளான் என்னென்னு பார்த்தோம். அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். நம்ம கடைசியாக ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அந்த 5 இயர் பிளானில் வந்து நித்தி ஆயோக் அது பார்த்தோம். நித்தி ஆயோகோட பேசிக் இனிஷியேட் என்னென்னு சும்மா அது ஒரு இதாக பார்த்தோம். அண்ட் ஃபைனலி எஃபெக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் எவ்ரிடே லைஃப் பார்த்தோம். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும் முடிஞ்சிச்சு ஃபேமிலி. ஸோ பாய், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.